கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணார் ஹில்ஸில் வந்து நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 8th or 9th ஹேர்பின் பெண்டான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆச்சு. இன்னும் 55 கிலோமீட்டர் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஹேர்பின் பெண்டில் செம்மையாக வெயில் அடிச்சுது. கரெக்டாக ஒரு 5 ஹேர்பின் பெண்டு மேலே வந்ததுக்கப்புறமேட்டு அப்படியே கிளைமேட்டு சூப்பராக டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் ஆச்சு. நல்லா சில்லுன்னே இருக்குது. கைஸ்லாம் கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்மளால் கார்னர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளது கரெக்டாக டூரிங் பைக் டாமினால அந்தளவுக்கு கார்னரிங் பண்ண முடியாது இருக்க வெயிட்டுக்கு. என் தெரிஞ்ச கண்டிப்பாக ஃபாக் இருக்குது. ஏன்னா நல்லாவே ஃபாக் தெரியுது கைஸ் அங்கே முன்னாடி. கைஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா குரங்கெலாம் உட்காந்துருக்குது. போகும்போது பார்த்து சேஃபாக போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். தமிழ்நாடு, இது கேரளா. மூணார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இடுக்கி டிஸ்ட்ரிக்கு. மூணாருக்கு ஏன் மூணார்னு பேர் வந்துச்சுன்னா, இங்கே வந்து ஒரு 3 ஆறு வந்து ஒட்டுக்கா வந்து ஜாயின் ஆகிறதுனால இங்கே வந்து அந்த மூணார் அந்த அப்படிங்கிற மாதிரி இந்த பேர் வந்துச்சு. அது என்னென்ன ஆறுன்னு எனக்கும் சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து அப்படியே கீழே அந்த வேர்ட்ஸில் போட்டு விட்றேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மூணாருக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 1 hour ஆகும். இப்போ போயிட்டு வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ பூப்பாறை வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராவது இந்த மூணார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் ரோட்டில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பூப்பாறை வியூ பாயிண்ட் இருக்கும். கீழே ஒரு லேக் இருக்கும் அழகாக. நீங்கள் போகும்போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் முடிஞ்சால் கீழேயும் போய் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ரூட் போகுது. நீங்கள் அந்த லேக்குக்கிட்டேயும் நீங்கள் கீழே போகலாம். எங்களுக்கு டைம் இல்லாத அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. இன்னும் மூணாருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் தாங்க. கீழே வரும்போது கொஞ்சம் வெயில் அடிச்சுது. காலையில் மழையும் பெஞ்சுது, வெயிலும் அடிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்ல வேளை கரெக்டாக எந்த ஒரு மழை எதுவும் பெய்யல. அதனால் சூப்பராக இருக்குது. கைஸ் இந்த வியூ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபால்ஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. மூணாருக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரைட் சைடில் வந்து சின்ன கண்ணல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸோட ஃப்ளோ பார்த்திங்கனாவே நல்லா இருந்துச்சு. இப்போ மான்சூன் டைமுங்கிறனால தண்ணி ரொம்ப கிளியராக நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் மஸ்ட்டு மூணார் போகும்போது பார்த்தீங்கன்னா பூப்பாறை வியூ பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்டரில் வரும். நீங்கள் போகும்போது மஸ்ட்டு இந்த ஃபால்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கைஸ் இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, நல்லாவே ஃபாகு மிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இப்போ இன்னும் மூணார் பார்த்தீங்கன்னா இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது.
டைம் பார்த்தீங்கன்னா 11:35. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காரு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபீட்டுக்கு அந்த சைடே ஒன்றுமே தெரில. உங்களுக்கு கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில சரியா. ஆனால் இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபாகு இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைட் நடந்திருக்கு, கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து நியூஸில் கூட வந்துச்சு இந்த இடத்துல லேண்ட் ஸ்லைட் வந்துச்சுன்னு. ஆனால் பரவாயில்ல, அதுக்குள்ளே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணிட்டு அப்படியே மூணாருக்கு வந்து போயிட்டுருந்தோம். மூணாருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தெரியும். அந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைஃபால் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து கேப் ரோட் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மொத்த டீ எஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கீழே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் ஒன்று போகும். அதனால் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மூணாருக்கு இன்னும் ஒரு 5 to 7 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நாங்கள் மூணாருக்கு போயிட்டு காட்டேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு விளாக் பண்ணி. ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் மூணாருக்கு வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் பார்த்தோம். தீப்சந்தோட V3 இருக்குது கூலாண்டு கேப் இங்கே காணாமல் போயிடுச்சு, இங்கே தெரிச்சிருச்சு. அதனால் இப்போ கவர் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூலண்ட் கேப் வந்து நாங்களே ரெடி பண்ணிட்டோம். ஒரு கவரை வச்சு மேலே கயிறு வச்சு கட்டிட்டோம். இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக கட்டியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாரோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் யாராவது மூணார் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. கைஸ் ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி என்னால் விளாக் பண்ண முடியல, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தனால கோப்ரோ என்னால் வெளியே எடுத்து விளாக் பண்ண முடியல. அதனால் நான் இந்த ஒவ்வொரு கிளிப்பும் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் தரேன். இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூணார் வந்துட்டோம். இன்றைக்கி என்னடா பிரச்சனை எதுவுமே நடக்கலைன்னு பார்த்தோம். ஆனால் கரெக்டாக எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி தான் நடக்குது. கரெக்டாக பைக்லேருந்து கூலண்ட் டேங்க் கேப்பிங்கே கலந்து வந்துருச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரூம் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி அப்புறமேட்டு கரெக்டாக ரூம் எடுத்துட்டோம் இங்கே மூணாரில். இப்போ மூணாரில் எல்லாம் பேக் லக்கேஜஸ் எல்லாமே வச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் வந்து எக்கோ பாயிண்ட் அப்புறமேட்டு மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மாட்டுப்பட்டி டேம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்கோ பாயிண்ட் போகலான்னு இருக்கோம். இப்போ என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா டேமில் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஃபுல்லாக இருக்கறனால இப்போ எங்களால் எக்கோ பாயிண்ட் போக முடியுமான்னு தெரில. அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாட்டுப்பட்டி டேம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுதான் மூணால் இருக்க மாட்டுப்பட்டி டேம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஃப்ளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே நிற்கவே முடியல, சாரல் பயங்கரமாக அடிக்குது. யாராவது மூணாறு வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேமை வந்து மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். இந்த கிளைமேட் இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போயுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்.